நீர்க்கட்டி, பெண்களுக்கு ஓவரியில் பிசிஓடி, கணவருக்கு உயிரணுக்கள் வரல, மனைவிக்கு மாதவிடாய் வரல, வந்தால் அதிகமாக பீரியட் வருதுடாட்டார், பிசிஓடி, ஃபைப்ராய்டு கட்டி, எண்டோமெட்ரிசிஸ்ட்டு, ரத்தத்தில் ஹார்மோன் பாதிப்பு, எவ்வளோ குழப்பம் பார்த்தீங்களா? படைப்பு பார்த்தீங்களா? கடவுடைய படைப்பு பாருங்கள், கடவுளுடைய படைப்பு பாருங்க. மீசை சரியாக முளைக்கல, தாடி முளைக்கலன்னுட்டு வாலிபர்கள் தடுமாறாங்க. படுக்கையில் விந்து போகுது, சிறுநீரில் போகுது, அந்த குழப்பம் ஒன்று. வண்டியை ஓட்டி வேகம் ஓட்டி விதையில் அடி வாங்கிறது, விதையில் வெரிகோசில். ஒரு மெச்சூரிட்டியை ஃபேஸு ரொம்ப மெச்சூரிட்டியாக இருக்குது வாலிப பெண்களுக்கு, வாலிப பையன்களுக்கும். அந்த மெச்சூரிட்டியை பவுட்ரு போடாமல் இருந்தால் கூட, பவுட்ரு போட்டு முகத்தை காட்டக்கூடாது. நிஜமான முகத்தை காட்டும்போது முகத்தை கழுவி பார்த்தோம்னா அது தெரிஞ்சு போயிடும். எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் ரொம்ப முக்கியம். வருங்காலத்தில் எல்லாம் பார்ப்பாங்க, வரேன்னு பார்க்கும்போது கூட என்ன ஒரு மாதிரி இப்படி மெச்சூரிட்டியாக தெரியுத, அது கூட சிலங்களை வரனை பாதிக்கும். திருமண வரனை தப்பாக நினைக்காதீங்க. இது பெற்றோர்களுக்கு சொல்லக்கூடிய கருத்துக்கள். தேவையில்லாமல் பவுடரை பூசி முகத்தை கெடுக்கிறது, சோரியாசிஸ், எக்ஸிமாலாம் வந்துடுது சில நேரத்தில். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ரொம்ப வசதியாக டீனரில் இருந்தாங்க, தேவையில்லாமல் தலையில் டை அடிக்க அடிச்சு சோரியாசிஸ் வந்துடுச்சு. எதுங்க என்ன அண்ணாச்சு, நீங்கள் இது போய் தேவையில்லாமல் டை அடிக்க அதை அடிக்க போட்டு அடிச்சிங்க அப்படின்னு சொன்னேன். வேண்டாத வேலை பார்க்கக்கூடாது. இயற்கையான முகத்தை, பாசிப்பயிறு, கடலை மாவு இருக்குது, சோத்துக்கத்தாழ சோறு இருக்குது, அழகாக பனவலை கலந்து சாப்பிட்லாம். சோத்துக்கத்தாழ சோறை பனவலைன்னா உடம்பு சூட்டுக்கு வெள்ளைப்படுது, இது நல்லதுங்க. தேவையில்லாமல் அப்படியே நம்ம என்ன செய்யக்கூடாது, அகலக்கால் வைக்கிறது, சும்மா அப்படி பவுடர் போட்டு ஐப்ரோவும் அப்படி பவுட்ரு, அதெல்லாம் தப்பு இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதனால் பின்னால் பாதிப்பு வந்தால் யார் பாப்பா? திரும்ப தோல் சம்மந்தப்பட்ட மருந்துப்பட்ட, ஸ்கின் சம்மந்தப்பட்ட இப்போ மருந்து எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த அண்ணாச்சியாண்ட. சோரியாசி வந்துட்டு ஃபுல்லாக தலையில் சோரியாசிஸ், சொரிஞ்சா மீன் செதில் மாதிரி உதிருது. தேவையில்லாத தைலங்கள், விளம்பரம் பார்த்து தைலத்தை போடவும், விளம்பரம் பார்த்து ஷாம்பு போடவும். என்னங்க உடம்பு கெடுக்குறீங்க? என்னங்க லாஜிக் இருக்குது? நல்லா யோசிங்க, சிந்திங்க. டாக்டர் ஜே ஜான்சன், பிஎஸ்எம்எஸ், கோடம்பாக்கம், சென்னை, அக்பராபாத் 2வது. நன்றி.